உங்களுக்காகவும் உங்க பரம்பரைக்காகவும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு தனி ஒருத்தங்களா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நவகிரக தோஷம் போயிட்டு இருக்கிறத உங்களுக்கே தெரியாம பாத்துக்கிட்டாங்க. அது யாருன்னா எனக்கு தெரியும். அது பார்வதி. பார்வதியா? அவளை முதல்ல கொன்னு இருக்கணும். பார்வதியால மட்டும்தான் இந்த மாதிரி காரியத்துல இறங்கி தைரியமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ய முடியும். ஆமாமா, உங்களுக்கு வந்த கஷ்டங்கள்ல இருந்து பார்வதி உங்களை காப்பாத்திட்டா. இதுதாம்மா நடந்துச்சு. இன்னைக்கு பார்வதி பண்ணிக்கிட்டு இருந்த பரிகாரத்தினாலதான் உங்க போன உயிர் திரும்ப வந்திருக்கு. உங்க உயிரை காப்பாத்திட்டா. ஆனா அவளோட உயிர் அவகிட்ட இருக்குமா, அவளை விட்டு போயிடுமான்னு தெரியாதுமா. என்ன குருஜி என்ன சொல்றீங்க? விதிய நான் என்னன்னு சொல்றதுமா? உங்க போன உயிரை திரும்ப வர்றதுக்கு பார்வதி பணைய வச்சது அவளோட உயிரம்மா. நல்லா இருக்கே. என் உயிரை காப்பாத்தின பார்வதிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆக கூடாது. அவ இப்ப எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். எங்க இருக்கான்னு சொல்லுங்க. மகமாயி தாயே, எனக்கு ஒரு பிரச்சனைனதும் நீயே வந்துட்டியா? உண்மையா என்ன நேசிச்சு வேண்டிக்கிற யாருக்கு பிரச்சனைனாலும் நான் வருவேன்.
அப்போ அப்போ இத்தனை நாளா வேற வேற ரூபத்துல வந்து எனக்கு உதவி பண்ணது நீதானா? ஆமா பார்வதி, நீ கூப்பிட்ட, நான் வந்தேன். ஆனா எல்லாத்துலயும் எனக்கு உதவி பண்ணிட்டு கடைசியில எங்க அம்மாவை கைவிட்டுட்டியே. என்னோட பக்தர்களை நான் சோதிச்சிருக்கேன், ஆனா கைவிட்டதில்ல பார்வதி. விதிங்கிறது தெய்வ ரகசியம். இங்க எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் பார்வதி. நானே நினைச்சாலும் அந்த விதியை மாத்த முடியாது. நல்ல உசுரான எங்க அம்மாவோட உசுறு போகணுங்கிறதா விதி அம்மா. அதுக்கு ஏன் உயிரை எடுத்திருக்கலாம்ல? அகில அம்மாவோட உயிருக்காக தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ பரிகாரத்தையும் பண்ணேன். இப்ப அவங்களே இல்லாதப்போ நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? அவசரப்படாத பார்வதி. அகிலாண்டேஸ்வரிக்கு மரண கண்டம் ஏற்படணுங்கிறது விதி. அந்த மரண கண்டத்துல இருந்து அகிலாண்டேஸ்வரிய நீதான் காப்பாத்தணுங்கிறதும் விதி. அது ரெண்டும் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அகிலம்மா உன் அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு எந்த ஆபத்துமே இல்லை. அவங்க நல்லாதான் இருக்காங்க. உன்னை பாக்குறதுக்காக உன்னை தேடி இங்க வந்துட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு சுத்தமான பக்தைக்கு ஒரு பிரச்சனைனா நானே நேர்ல வருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். பார்வதி, அம்மா பார்வதி, என்ன பார்வதி, என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுது? அந்த யமனே வந்தாலும் உன்னை தாண்டி என்ன கூட்டிட்டு போயிடுவானா? நான் நல்லா இருக்கேன். செத்தும் உன்னால உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். குருஜி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு ஏற்பட்ட தோஷங்கள், அதுக்கு நீ என்னென்ன பரிகாரம் பண்ண, நீ பட்ட கஷ்டங்கள், நீ எனக்காக பண்ண தியாகங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ வீட்ல இருந்தப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்ன காப்பாத்துன. இப்போ என்கிட்ட இருந்து விலகி இருந்தும் கூட வெளியில இருந்துகிட்டே பரிகாரம் எல்லாம் பண்ணி என்ன மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீதான் காப்பாத்திருக்க.
தேங்க்ஸ். நீ ஏன் செய்ய மாட்ட? நீ ஏன் பார்வதி? நீ ஏன் பார்வதி? நீ எங்க இருந்தாலும் நீ என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோம்மா, என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. சரி, ஆனது ஆச்சு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரலம்மா. ஏன் பார்வதி? நான் கூப்பிடுறேன்ல, வீட்டுக்கு வான்னு நான் உன்னை வந்து கூப்பிடுறேன்ல, ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? சொல்லு, நான் என்ன செய்யணும், என்ன சொல்லணும்? என்ன சொன்னா நீ வீட்டுக்கு வருவ? உனக்கு என்ன வேணும் கேளு பார்வதி. நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க, அது உங்க தாராள மனசுமா. ஆனா நீங்க இப்பவும் என்ன உங்க மருமகங்கிற அங்கீகாரத்தை கொடுக்க முன் வரலையே, அதுதாம்மா வருத்தமா இருக்கு. பார்வதி, அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல, வா. இதுக்கு மேல நீ ஆதிய சோதிக்காத, எங்களெல்லாம் கஷ்டப்படுத்தாத. உன்னைதான் நான் என்ன வேணும்னாலும் கேளுன்னு சொல்லிட்டேன்ல, கேளு பார்வதி. ஆனா வீட்டுக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. சரிங்கம்மா, நான் கேக்குறேன். எனக்கு 2 சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க. கேளு பார்வதி, என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லு. சொல்றேம்மா. என்னோட பிறப்பு ரகசியத்தை பத்தியோ, என் அப்பா யாருங்கிற உண்மையை பத்தியோ இனிமே வீட்ல இருக்கிற யாரும் கேட்க கூடாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? இனி யாரும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. வீட்ல இருக்கிற யாரும் நானும் இதுக்கு மேல உன் பிறப்பு ரகசியத்தை பத்தி கேட்க மாட்டோம். இது சத்தியம் பார்வதி, கேட்க மாட்டோம். போதுமா? அடுத்தது கேளு, கேளு. அது இப்போ இல்லம்மா, நேரம் வரும்போது கேக்குறேன். அது உன் இஷ்டம் பார்வதி, நீ எப்ப வேணும்னாலும் கேளு. நான் சொன்ன வார்த்தைய நான் மீற மாட்டேன். ஆனா இப்போ நான் சொல்றத நீ கேளு. நான் கேக்குறேன். இதுக்கு மேல நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. எப்பவுமே என் கூடவே தான் இருக்கணும். வா, வீட்டுக்கு போலாம் பார்வதி.
அண்ணி ஒரு நிமிஷம் என்னாச்சு சின்னையா? சொல்றேன். ஐசு வா. அம்மா வாங்கம்மா, வாங்க. வீட்டு விட்டு வெளியே போன நீங்க ராத்திரியே வந்திருக்கலாம். ஆனா நல்ல நேரம் பார்த்து உங்களை காலையில கூட்டிட்டு வர சொன்னோம். எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு சாதாரண வரவேற்பு கொடுத்தா நல்லா இருக்குமா? அதனால ஒரு சின்ன வரவேற்பு பண்ணி. பட்டம்மா வர சின்ன தம்பி. பட்டமா கொடுங்க, நானே பார்வதிக்கு ஆரத்தி எடுக்கிறேன். ஐசு ஒரு நிமிஷம். இவளுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். நீ மட்டும் அன்னைக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாம். உன் கூட சேர்ந்து சித்தி நீங்களும் உமாவும் சேர்ந்து 3 பேரும் ஆரத்தி எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சித்தி நீங்க 3 பேர் சேர்ந்து ஆரத்தி எடுத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? வாங்க சித்தி. போய் ஒரு நிமிஷம். நீங்க 3 பேரும் சேர்ந்து பார்வதிக்கு ஆரத்தி எடுக்கிறத விட நான் ஆரத்தி எடுக்கிறதா முறை. குடு. பட்டம்மா கொடுங்கம்மா. உள்ள வா பார்வதி. என்ன பார்வதி, வீட்டுக்கு இன்னைக்குதான் புதுசா வந்த மருமக மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி பாக்குற? நீ போனதுக்கு அப்புறம் வீட்ல எதுவுமே மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆமா அண்ணி. இத்தனை நாள் வரைக்கும் வீட்டுல சிரிப்பு சத்தமும் இல்ல, யார் முகத்திலயும் சந்தோஷ கலையும் இல்ல. இன்னைக்குதான் எல்லார் முகமும் புதுசா புத்த பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா அதுக்கு காரணமான உங்க முகம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு? என்னாச்சு அண்ணி? அது வீட்ல எல்லாரும் இருக்கீங்க. அப்பா மட்டும் இல்ல, அவரிங்க. ஐயோ, வந்தது வராததுமா அப்ப நான் கேக்குறா. என்ன பார்வதி, சுந்தரம் உன் கூட தான் இருக்கிறதா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்து நீ அப்பா எங்கேன்னு கேக்குற? பார்வதி, மாமாவை நீ உன் கூட கூட்டு போலியா? அப்பா என் கூட வரல மாமா. நான் வீட்டை விட்டு போறதா சொல்லிருந்தா அவர் வந்திருக்கவும் மாட்டாரு, என்ன போக விட்டுருக்கவும் மாட்டாரு. அதான் நான் தனியா போனேன். போனதுல இருந்து நான் அவருக்கு ஒரு போன் கூட பண்ணல. அவரு எங்க இருக்காருன்னு நினைச்சுட்டு தான் நான் நிம்மதியா இருந்தேன். சுந்தரம் உன் கூட வரல, வீட்லயும் இல்லனா வேற எங்க போயிருப்பாரு? ஒருவேளை கிராமத்துக்கு கிளம்பி போயிருப்பாரோ? ஆமா ஆமா, ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தான். சுந்தரம் பொண்ணும் வீட்ல இல்லாம இங்க என்ன பண்றதுன்னு நினைச்சு அவர் கிராமத்துக்கே கிளம்பி போயிருக்கலாம்ல. இவனுங்க என்ன பாக்குறானுங்க? ஆரம்பிச்சிட்டானுங்க. அருண் ப்ரோ, ஒருவேளை அவரை யாராவது கடத்திருப்பாங்களோ? இவனுங்க வேற போக்கஸ நம்ம பக்கம் திருப்புறானுங்க. இவனுங்களை வேற எந்த பக்கமாவது திருப்பி விடணுமே. அருண், ஆதி, சுந்தரத்துக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அம்மா, சுந்தரத்தை கண்டுபிடிக்க எனக்கு ஒருத்தரோட உதவி வேணும். யாரு? வேற யாருமா? நம்ம வனஜா சித்தி தான்.
எப்படி மரகதலிங்க காணாம போனப்போ வனஜா சித்தி உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி சுந்தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் சித்தி உதவி பண்ணுவாங்கம்மா. அட வால் இருந்த குரங்கே. ஆமா, அதுவும் சரிதான். வனஜா, அக்கா, ஆதிக்கும் அருணுக்கும் ஹெல்ப்பா இருப்போம். ம். அக்கா, 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 என்னக்கா நீங்களும் இப்படி சொல்லிட்டு போறீங்க? நான் என்னக்கா உதவி பண்ண முடியும்? பார்வதி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போய் மாமா கூட்டு வந்துருவேன். என்ன சித்தி வாங்க போலாம். வரேன், வாங்க வரேன், போலாம். வாங்க சித்தி. வந்து தொலைறேன்.